அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆங்கில தேதி 3/12/2024, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி துவிதியை திதி, மதியம் 1:10 வரை, பின்பு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மாலை 4:42 முதல், பின்பு புராண நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம். இன்றைய சுபகாரிகளை பற்றி பார்ப்போம். காலை 10:56 முதல் 12:26 வரை, பகல் 12:26 முதல் 1:26 வரை, மாலை 4:56 முதல் 6:26 வரை, இரவு 7:26 முதல் 8:26 வரை, இரவு 10:26 முதல் 12:26 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன், தனுஷில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய பஞ்சாங்குறிப்பு துவிதியை திதி, பிரம்மா வழிபாடு என்று சிறப்பு தரும். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கடக ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்று அருமையான நாள். நினைத்த காரியம் அத்தனை வெற்றியடையும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம், தாய் வழி நன்மை கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மகர ராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்று சந்திராஷ்டமம். அனைத்து செயல்களிலும் கவனமாக செயல்படுங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் விருச்சிக ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணையின் மூலம் நன்மை, எண்ணங்கள் நிறைவேறும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் தனுசு ராசியில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலைகளில் பணிச்சுமை குறையும். உங்களின் மதிப்பு உயரும் நாள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சூரியன் விருச்சிக ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளின் மூலம் பெருமையடைவீர்கள். சற்று விரைய செலவு ஏற்படும். நன்மையான நாள் என்று. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதன் விருச்சிக ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அனைவராலும் பாராட்ட பெறுவீர்கள். வாகன யோகம் உண்டு. தாயின் வழி அன்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மகர ராசி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் மேன்மையடையும். முயற்சிகள் திருவணியாக்கும். தைரியமாக செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றியடைவீர்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கடக ராசியில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பேச்சுக்கு மதிப்பு உயரும் நாள். வருமானம் மேன்மையடையும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு ரிஷப வீட்டில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு ராசியில் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். அனைவரும் உங்களை பாராட்டும் வகையில் சாதனை செய்து நன்மையடைவீர்கள். சிந்தனை மேலோங்கி நிற்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி கும்ப வீட்டில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசு வீட்டில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். பயணத்தால் அலைச்சல் கிடைக்கும். விரைய செலவு ஏற்படும். நிம்மதியின்மை, தூக்கமின்மை ஏற்படும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனி கும்பத்திலே இருக்கிறார். சந்திரன் தனுசில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கல்வி கலைகளில் வெற்றி. பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் மேலோங்கி நிற்கும். இன்று நன்மையான நாள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு ரிஷபத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரன் தனுசில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் மேன்மை அடைவீர்கள். செல்வாக்கு உயரும் நாள் என்று. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும். ஜோதிடம் பற்றி அப்பாயின்மெண்ட்களுக்கு கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.